வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ஒரு 15 நிமிஷத்துலேயே ரொம்ப டேஸ்டியாக ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல காஞ்ச மிக்ஸி ஜாரில் 1/3 கப்பில் 1 கப் ஃபுல்லாக முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா முன்னாடியே எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கணும். நிறைய முந்திரி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி பவுடராக ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு அடிகனமான கடாய் எடுத்துகிட்டு அதில் எந்த கப்பில் முந்திரி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் அதை சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணல, சும்மா அந்த பாத்திரத்தில் கிளற பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டேன். இது கூடவே நம்ம எந்த கப்பில் இதெல்லாம் அளக்குறோமோ அதே இதில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்கணும். நல்லா குமியலாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10-15 போல் குங்குமப்பூ. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நான் இன்னமும் ஸ்டவ்வை ஆன் பண்ணவே இல்லை. இந்த இதில் நல்லா அந்த சுகரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சர்க்கரை இலக ஆரம்பிக்கும். சர்க்கரை நல்லா இலக ஆரம்பித்ததுமே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, அதுவும் நம்ம அதே கப்பில் 1/3 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால ஸ்டவ்வை நல்ல லோ ஹீட்டில் வச்சு இதை மிக்ஸ் பண்ண கொஞ்சமாக இலகி வரும். ரொம்ப அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ண கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை மொத்தமுமே நம்ம சிம்மில் லோ ஹீட்டில் வச்சு தான் இதை பண்ணணும். அப்போ தான் கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நம்மளுக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். நான் எந்த கப்பில் எல்லாமே மெஷர் பண்ணினே அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அந்த நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ண நம்ம சேர்த்த நெய் எல்லாமே உள் வாங்கிக்கும். இந்த மாதிரி உள் வாங்கினதுக்கப்புறமா மறுபடியும் இன்னும் ஒரு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் இது பண்ணணும். கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் பிடிக்காமல் நம்மளுக்கு நல்லா ஒன்று போல் வெந்து கரெக்டாக ரெடி ஆகும். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது நம்ம சேர்க்குற நெய் எல்லாம் உள் வாங்கிட்டே இருக்கும். நான் இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ முன்னாடி இருந்ததை விடவே பார்த்திங்கன்னா திக்காகிட்டே வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதான், மீதி இருக்கிற எல்லா நெய்யுமே நான் சேர்த்துட போகிறேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த பபிள்ஸ் வர மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓரத்துலலாம் அப்படியே ஒயிட்டிஷாக குட்டி குட்டி பபிள்ஸாக ஃபார்ம் ஆகி வெள்ளை கலரில் சுற்றி தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நல்லாவும் திக்காயிடுச்சு. நம்மளுக்கு இது ஆறுனதுக்கப்புறமே இன்னுமே திக்காகும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் குட்டி குட்டி பபிள்ஸாக ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கூட வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷம் இதுலேயே அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அப்பப்போ மட்டும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா பாத்திரத்தோட சூடில் அது அடியில் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணதை விடவே திக்காயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இன்னுமே நல்லா திக்காயிரும். அதனால் நீங்கள் ரொம்ப திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இது சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அது கூட போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே போடாமல் செஞ்சாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் டேஸ்டியான திருப்பாகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.